ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கலெக்ஷன்ஸ் இன் ஜாவா பற்றி தான் நம்ம என்னென்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் என்னென்னா ஜாவா பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதோட கண்டிஷனல்ஸ் என்னென்ன லூப்பிங் கண்டிஷன் அப்புறமேட்டு ஹூப்ஸ் கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஜாவா சப்போர்ட் பண்ணனால இதுவும் ஜாவாக்கு ஒரு பேக் போனாக தான் இருக்குது. கலெக்ஷன்ஸ்னால் என்னென்னா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது என்ன ஒரு ரெடிமேட் ஆர்கிடெக்சர் மாதிரி ப்ரொவைட் பண்ணுது. இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறேன்னா ஸ்டோர் அண்ட் மேனிப்புலேட் த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதுக்காக தான் இது என்னென்னா யூஸ் பண்ணுறோம். அரே யோசிக்கலாம், பட் அரேக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் எதனால இது ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ரெடிமேட் ஆர்கிடெக்சர் என்னென்னா ப்ரொவைட் பண்ணுது. இதில் என்னென்ன தான் இருக்குது அப்படின்னா செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இது ஒரு ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஆனால் எதுக்காக நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அரேயில் எப்பவுமே ஃபிக்ஸ்டு டைப்பாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. இது என்னென்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது சைஸ் டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இதில் என்னென்னலாம் இந்த கலெக்ஷனில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்னா இன்டர்ஃபேஸஸ், கிளாஸஸ், அப்புறமேட்டு இது ஒரு சில அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதத்தை இது ஃபாலோ பண்ணுது. லைக் அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, அது மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இது ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம இந்த கலெக்ஷன்ஸை நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா java.utility அப்படிங்கிற அந்த பேக்கேஜை என்ன இம்போர்ட் பண்ணணும். இந்த கலெக்ஷனோட இது ஃப்ரேம் ஒர்க், அதாவது எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் போட்டிருக்கோம், ப்ளூ பிரிண்டிங்க. இப்போ என்ன ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே இன்டர்ஃபேஸஸ், க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே கிளாஸஸ். அதாவது டாட்டட் லைன்ஸாக இருக்கிறது எல்லாமே இம்ப்ளிமெண்ட்ஸு, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டென்ஸு. இப்போ இன்டர்ஃபேஸ் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஒரு இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸ் என்னென்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை என்னென்னலாம் இருக்குன்னா இட்ரேட்டபிள், கலெக்ஷன்ஸு. இந்த கலெக்ஷன்ஸுங்கிற இன்டர்ஃபேஸு கீழே என்னென்னா இந்த லிஸ்ட்டு, செட்டு, கியூ இதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னா எலமெண்ட்ஸை என்னென்னா எப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் என்னென்னா யூஸ் பண்ணுது. இதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆஷ், நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி 3 மெத்தட்ஸ் இது அதை கீழே உள்ள அந்த 3 மெத்தட்ஸ் சொன்னீங்களா, அந்த 3 மெத்தட்ஸ் இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இட்ரேட்டபிள் இன்டர்ஃபேஸ். என்னன்னா இது ரூட் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஆல் கலெக்ஷன். இதுக்கும் ஏன்னா இதான் ரூட். இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டென்ஸ் இட்ரேட்டபிள் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. அட் த சேம் டைம் ஆல் த சப் கிளாஸஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்குது எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இட்ரேட்டபிள் இன்டர்ஃபேஸில் என்னன்னா ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மாதிரி தான், ஒன்லி டெப்த்தாக கொடுக்காது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வியூ மட்டும் தான் கொடுக்கும். ஓகேயா? இப்போ இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் என்னன்னா ஆல் த கிளாஸஸ் இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் உள்ளதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது. அதாவது இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும், கிளாஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். ஓகேயா? இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன்ஸில் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குது, கியூ இன்டர்ஃபேஸு, செட் இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி. ஓகே, இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறது என்னென்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா சைல்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸு. த சேம் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரு, ஏன்னா இது அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். இது டியூப்ளிகேட் வேல்யூ சப்போர்ட் பண்ணுது. இது இம்ப்ளிமெண்ட்ஸ் பை ஆல் த கிளாஸஸ் ஆலையும் என்னென்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஓகே, இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தோன்னா அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, இன்னொன்று வெக்டார், ஸ்டாக். இது எல்லாமே என்னென்னா இந்த கிளாஸஸ் எல்லாமே லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் கீழே இருக்குது. இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த கிளாஸஸ் எல்லாமே என்னென்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்குது. இதோட எப்படி சின்டாக்ஸுங்கிறத இங்கே பார்த்துக்கலாம், எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே, அடுத்தது என்ன கியூ இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கியூ இன்டர்ஃபேஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுது, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா ப்ரியாரிட்டி கியூ இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அகைன் இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அது டிக்யூ. இன்னொன்று அரே டிக்யூங்கிறது அது கிளாஸஸ். அடுத்தது என்னென்னா செட் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்குறோம். அதாவது 3 இன்டர்ஃபேஸ், லிஸ்ட்டு, கியூவு, செட்டு, கலெக்ஷன் கீழே. ஓகே, அதில் நம்ம இப்போ பார்க்குறது செட் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்குறோம். இது எக்ஸ்டெண்ட் ஆல் த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. இது அன்ஆர்டர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸை என்னென்னா ரெப்ரசன்ட் பண்ணுது.
அது வந்து டூப்ளிகேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுது. இந்த செட் இன்டர்ஃபேஸில் என்னென்னலாம் இருக்குன்னா ஆஷ் செட்டு, லிங்க்டு ஆஷ் செட்டு இருக்குது. அடுத்தது சார்ட்டடு செட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இதில் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே உள்ள இன்னொரு சப் இன்டர்ஃபேஸு. அதில் தான் வந்து என்னென்னா ட்ரீ செட்டுன்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. இதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இதோட சின்டெக்ஸ்னால் செட்டு என்ன டேட்டா டைப்னு கொடுத்துட்டு S1 சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும். எதுக்காக நம்ம இப்போ இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து போயிருக்கோம்னா, அரேக்கும் கலெக்ஷன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, அரேல வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு சைஸ் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியும். கலெக்ஷனில் வந்து க்ரோவபிள் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ப்ரிமிட்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் டைப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒன்லி வந்து ஆப்ஜெக்ட் தான், நாட் ப்ரிமிட்டிவ் டைப்பை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஒரே சேம் டைப் ஆஃப் டேட்டா எலமெண்ட் மட்டும்தான் இதில் வந்து அரேல இருக்கும். ஆனால் வந்து கலெக்ஷனில் அதாவது ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் வந்து இருக்குது. இதில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அரேல வந்து கிடையாது. ஆனால் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது அலோவ் பண்ணுது. அதாவது லிஸ்ட்டு, செட்டு, கியூ அது மாதிரி. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த வர வீடியோவில் ஒரு இதை பற்றியும் ஒரு இன்டர்ஃபேஸ்கில் உள்ள கிளாஸஸ் பற்றியும் தெளிவாக வந்து பார்ப்போம். எனி டவுட்னா வந்து கேளுங்க. அதாவது இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறது வந்து என்னென்னா ஜாவாக்கு இன்னொன்று ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.